எந்த விஷயத்திலும் சரி, இதை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா என்ற கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்துவிட்டால் இலல்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்விடத்திலேயும் அவன் தூதரிடத்திலேயும் செல்லுங்கள். அல்லாஹ் சொன்னபடி அது குர்ஆன்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அவன் தூதர் சொன்ன நபிமொழிகளில் இருக்கு, அதுக்கு போங்க. மூன்றாவதாக அல்லாஹ் எதையுமே சொல்லல. முன்னாடி சொன்னதும் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி. பிரச்சனைகள் என்று வந்தால் தீர்வு பார்ப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருமறை குர்ஆன், இரண்டாவது நபிமொழிகள். இதை விட்டு மூன்றாவதாக சஹாபாக்களுடைய வார்த்தைகளுக்கு அங்க போங்க, உலமாக்களுடைய வார்த்தைகளுக்கு இங்க போங்கன்னு எங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹுவையும் ஆகிரத்தை நம்புவவர்களாக இருந்தால் ஸாலிக கைரும் வ அஹ்ஸனு தாவீலா, இதுதான் சிறந்தது, அழகான தீர்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்து, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய திருமறை குர்ஆனை வேதமாக ஏற்றிருக்கக்கூடிய நாம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான லட்சியம் மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த நோக்கம்தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டியது. ஒரு மறுமை நாளையில் ஒருவன் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும், இந்த கல்வியை பற்றி திருமறை குர்ஆன் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது, யார் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்தால் மறுமை நாளையில் வெற்றி அடைவீர்கள், யார் சொன்ன அடிப்படையில் நீங்கள் நடந்தால் மறுமையில் தோல்வியை அடைவீர்கள், நரகத்தில் செல்வீர்கள் என்பதை திருக்குர்ஆன் அழகுற நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான அடிப்படைகளை பேசுபவர்கள் உண்டு. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் உண்டு. குர்ஆன் ஹதீஸுடன் நபித்தோழர்களும் தேவை என்று சொல்பவர்கள் உண்டு. அத்துடன் இஜ்மா கியாஸ் இவைகளும் தேவை என்ற இன்னும் கூடுதலான அடிப்படைகளும் தேவை, இவைகளை பின்பற்றினால்தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது என்று பல கொள்கை உடையவர்கள் தமிழகம் உட்பட பல இடங்கள்ல இருக்காங்க. இதுல யாருடைய சொல் சரியானது என்று திருக்குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது, நபிகளார் வழிகாட்டுறார். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அமையத்தியுல்லாஹ வரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடந்தால், அவன் தூதர் சொன்னபடி நீங்கள் நடந்தால் மகத்தான வெற்றி. அல்லாஹ் மூணாவது நாலாவது என்று எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு போகல. அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலும் அவன் தூதர் சொன்ன அடிப்படையிலும் உலகத்தில் நீங்கள் நடந்து விட்டால் ஆகிரத்திலே நீங்கள் மிக பெரிய மகத்தான வெற்றியை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. வமை யாசில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரா, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவன் தூதருக்கு மாறு செய்து அவனுடைய வரம்புகளையும் மீறி நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வார். இந்த ரெண்டு வசனத்தையும் அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டுலையும் அல்லாஹ் என்ன சொல்றான், பின்பற்ற வேண்டிய இரண்டு அல்லாஹ்வும் தூதரும் சொன்னது, அந்த இரண்டையும் மாறு செய்து அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக அவன் தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ் அவங்களை கொண்டு போய் நரகத்தில் போடுவான். இஜ்மாங்கிறது உள்ள கொண்டு வரல, கியாஸ் என்பது கொண்டு வரல, சஹாபாக்கள் என்பது அல்லாஹ் தஆலா கொண்டு வரல. இந்த இரண்டையை தவிர்த்து நீங்கள் வேறு எங்கேயாவது போனீர்கள் என்றால் தான் பிரச்சனை உங்களுக்கு உண்டு. அப்படி போயிருப்பார்கள் இந்த உலகத்தில். ஷைத்தான் பல விஷயங்கள்ல உங்களை வழிகெடுத்து குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறு எங்கேயெல்லாம் கொண்டு போயிடுவான். உலமாக்களை பின்பற்ற வேண்டும், ஊர் பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர்களை கெடுப்பான். அவர்களுடைய மறுமையில் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடித்து கதறுவான். யகூலு யா லைத்தனி இத்தஹத்து மார் ரசூலி சபீலா, கையை கடிச்சுக்கிட்டு நம்ம
வேதனைப்பட்ட ஐயோ அப்படின்னு நம்ம பதறுவோம். ஐயோ அப்பா ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு, அதை செய்யாமல் விட்டுட்டானே. அது மாதிரி அங்கே கதறான். விரல்களை கைகளை கடித்து கொண்டு சொல்வான், இந்த தூதர் காட்டிய வழியை நான் எடுத்திருக்க கூடாதா? இந்த தூதருடன் அவர் ஒரு வழியை சொன்னாரே, அதை நான் எடுத்திருக்க கூடாதா? நான் என்னத்தை எடுத்தேன்? யா வைலைத்தா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா. இந்த மனுஷனை எனக்கு உற்ற நண்பராக நான் எடுத்திருக்காமல் இருக்கலாமே. யாரை எடுத்திருக்கணும்னு சொல்றான்? மறுமையில் அல்லாவின் தூதர் வழியை எடுத்திருக்கணும், நான் எடுக்காம யாரோ ஒருத்தனை பின்பற்றினேன். அவன் என்ன செஞ்சான்? லக்கது அல்லனி அனி திக்ரி பாத இது ஜா அனி. எனக்கு இந்த நினைவூட்டல் வந்த போது என்னை அவன் வழிகெடுத்து விட்டான். அல்லாஹ் சொன்னபடி நட, அவன் தூதர் சொன்னபடி நட அப்படின்னு வழிகாட்டுதல் வந்துச்சு. அதெல்லாம் இல்லை, இன்னும் இருக்கு, இன்னொன்று இருக்கு, அது இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டான். இது மறுமை நாளில் அவன் கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த அடிப்படையை நீங்கள் இரண்டையும் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் சொன்னபடி அவன் தூதர் சொன்னபடி நடந்தால் மகத்தான வெற்றி. அல்லாஹ் உன் தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்தால் நரகம். மறுமை நாளையில் கதறக்கூடியவன் எப்படி சொல்லி கதறுவான்? நான் இந்த தூதர் சொன்ன வழியின்படி எடுத்துக்கலாம். எதை சொல்ல? உலமாக்கள் வழி, நபித்தோழர்களுடைய வழி, இமாம்களுடைய வழி, கியாசினுடைய வழி, இஜ்மாவுடைய வழி. அப்படி கதறல. அவன் விட்டது என்னன்னா தூதருடைய வழியை விட்டுட்டான். அப்ப நாமும் இந்த தூதர் காட்டிய வழியை விட்டு விட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னு சொன்னா மறுமையில் வெற்றி அடைய முடியாதுங்கிறத இது மாதிரி நிறைய வசனங்கள் அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த கல்வியை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் போது நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தொழுகையில விரல் அசைக்கணுமா, அசைக்க கூடாதா? ஒரு ஆள் அசைக்கணுங்கிறாரு, ஒரு ஆள் நீட்டணுங்கிறாரு, ஒரு ஆள் உயர்த்தணுங்கிறாரு, இன்னொரு ஆள் உயர்த்ததுக்கு ஒரு கீழே போடணுங்கிறாரு. இப்படி நிறைய கருத்து வேறுபாடு. இது மாதிரி வரும்போதும் என்ன சொல்லுகிறான் அதையும் நீங்க யோசித்து பாருங்க. திருக்குறான், இன் தனாசாத்துன் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால், ஏதாவது இருக்கட்டும், நான் தொழுகையை மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் சரி, இதை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா என்ற கருத்து வேறுபாடு உங்களுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் எங்க போக சொல்லுகிறான் தெரியுமா? ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்விடத்திலேயும் அவன் தூதரிடத்திலேயும் செல்லுங்கள். மூணாவது ஒன்றும் சொல்லலை. சூரத்துன் நிசாவினுடைய 59வது வசனம், அதை படிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலிம்களும் ஒவ்வொன்றை சொல்றாங்க, ஒரு புத்தகத்தில் ஒவ்வொன்றை எழுதுறாங்க. இப்படி கருத்து வேறுபாடு கொண்டால் அதை தீர்ப்பதற்கு அல்லாஹ் சொன்னது ரெண்டு தான். அல்லாஹ் சொன்னபடி அது குர்ஆன்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அவன் தூதர் சொன்னபடி நபி மொழிகளில் இருக்கு, அதுக்கு போங்க. மூன்றாவதாக அல்லாஹ் எதையுமே சொல்லலை. முன்னாடி சொன்னதும் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டால் மகத்தான வெற்றி. பிரச்சனைகள் என்று வந்தால் தீர்வு பார்ப்பதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருமறை குர்ஆன், இரண்டாவது நபி மொழிகள் தான். இதை விட்டு மூன்றாவதாக சஹாபாக்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கே போங்க, உலமாக்களுடைய வார்த்தைகளுக்கு இங்கே போங்கன்னு எங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் குன்தும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் நம்புபவர்களாக இருந்தால் தாலிக ஹைரும் வஹசனு தாவீலா, இதுதான் சிறந்தது, அழகான தீர்வு. எவ்வளோ அற்புதமான வாசகம் சொல்றான். அல்லாஹ் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆமாங்க. ஆகிரத்து நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆமாங்க. சிறந்த தீர்வு வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க. நல்ல தீர்வு கிடைக்குன்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. இப்போ உடனே அல்லாஹ்விடத்தில் உன் தூதர்கிட்ட போங்க. இந்த ரெண்டு தான். இந்த இரண்டை தாண்டி அல்லாஹ் தஆலா எதையுமே நமக்கு என்ன செய்யலை, சொல்லலை. ரெண்டை பின்பற்றி, சர்ச்சை வந்தால் பிரச்சனை வந்தாலும் சரி குர்ஆன் ஹதீஸுடன் உரசிப்பார். எது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்ததாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் என்ன ஆரம்பிக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை தாண்டி சஹாபாக்களினுடைய சொல்லையும் செயலையும் நம்ம பின்பற்றணும். அதுக்கு என்ன ஆதாரம்? அவங்களுடைய தியாகங்கள் எவ்வளவு பெரிய தெரியுமா? அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. நபித்தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரை சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலே சொல்லியிருக்காங்க. நம்மளையெல்லாம் சொல்லலை. நம்மெல்லாம் பக்கத்தில் போகவே முடியாது, அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக நபிகளார் சொன்னார், யஅமலு மா ஷிஅ்தும்,
நீங்கள் விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, நமக்கெல்லாம் சொல்லலை. அதே மாதிரி என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு இல்லை, அதில் பாதி செய்யும் தர்மமும் நீங்கள் உஹது மலையளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அதுக்கு ஈடாகாதுன்றாங்க. நம்ம உஹது மலையளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்கிறோம், நபி தோழர்கள் ஒரு கை இல்லை, அதில் பாதி செஞ்சு அதுக்கு ஈடாகாது. ஏன்னா அவங்களுடைய தியாகம், கஷ்டம், சிரமம், அவங்களுடைய மன உறுதி, இதெல்லாம் நம்ம பக்கத்தில் போய் நம்ம நிற்க முடியாது. அதெல்லாம் சிறந்தவர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் காரணத்தினால் அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கமாகி விடுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வந்துடுவாங்களா? அவன் தூதருடைய இடத்துக்கு வந்து விடுவார்களா என்றால் நிச்சயமாக பின்பற்றுவதற்கு தகுதியான அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கும் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மார்க்கத்தில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வரவே வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சில இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். நபிகளாருடைய காலத்திலே நபித்தோழரினுடைய கருத்துக்களை ரசூல்லாவே புறக்கணிச்சிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க, இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் சொன்னது, அவங்க சொல்வது, அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணும்னா நபிகளார் அங்கீகாரம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. பல விஷயங்களில், நிறைய விஷயங்களில் அவர்கள் மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ரசூல்லா அவங்க சொன்னதை ஏற்காமல் மறுத்திருக்கிறாங்க. ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படி புரிஞ்சார்? இங்கே என்ன சொல்லுவாங்க, நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்களோ அது மாதிரியே நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு போகணும். நீங்களாவெல்லாம் புதுசாக அது சரியாக தப்பாலாம் பேசக்கூடாது. சஹாபாக்கள் உன்னை சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி தான் நீங்கள் நடக்கணும். அப்போ அந்தளவுக்கு தகுதியானவர்களாக இருந்திருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் தூதர் அவர்களே ஏற்றிருப்பாங்க. அவங்களே நிறைய மறுத்திருக்காங்க. அபூ பக்ரா ரலியல்லாஹு அவர்கள் நம்ம தொழுகையில் முதல் ரக்காத்தில் போய் சேர்ந்தா அதுக்கு எவ்வளோ நன்மை என்று நமக்கு தெரியும். இப்போ ருக்கு எங்கே போய் நம்ம செய்யணும்? சஃப்ல போய் சேர்ந்து ருக்கு செய்யணும். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் எப்படி புரிந்து கொண்டார்? ருக்கு செய்யணும், அது எங்கே இருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார்? ஃபரகா கப்லா யஸில இல ஸஃப், சஃப்பை அடைவதற்கு முன்பாகவே ருக்கு செஞ்சிட்டார். பள்ளிவாசல் வாசல்லையே ருக்கு செஞ்சுட்டு ருக்குலையே போய் அதில் போய் சேர்ந்துட்டார். ருக்குல செய்யணும்ல, சஃப்ல போய் தானே செய்யணும். இவர் எப்படி புரிந்து கொள்ள, எங்கே வேணாலும் சேர்ந்தாலும் ஒன்று தான், சரிதான் அப்படின்னு அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் ஒரு கருத்தை தெரிந்து அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தவுடன் சரிதான் அப்படின்னு சொல்லல. ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸா, அல்லாஹ் உனக்கு ஆசையை அதிகப்படுத்திட்டு, நல்லதுதான், ஆனால் ஃபலா தஊத், இனிமே இப்படி செய்யக்கூடாது, இது சரியில்லை அப்படின்ட்டான். அவருடைய கருத்தை மறுத்துட்டாங்க. அப்போ கடைசியில் என்ன நிலைமை? இதெல்லாம் அங்கீகரிச்சா என்ன செய்வோம்? வீட்டிலேருந்து ருக்கு செஞ்சுட்டு அப்படியே வந்துடுவோம். ஒரு ரக்காயத்துக்கு கிடச்சிருமா இல்லையா? அங்கே அல்லாஹ் அக்பர்னு எல்லாம் மைக்கில் பூரா தெரியுது, அங்கேருந்து ருக்குவிலேயே நடந்து பள்ளியில் பக்கத்து வீட்டில் சேர்ந்துருவார். சஃப்பில் தான் என்ன செய்யணும்? ருக்குவில் சேரணும். ஆனால் அவர் புரிந்தது என்ன? பள்ளிகளுக்கு வந்துட்டாலே எங்கே இருந்து வேணாலும் சேர்ந்துக்கலான்னு. ஆனால் அந்த சஹாபியினுடைய அந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கலை, மறுத்துட்டாங்க. அடுத்து உஸைத் பின் ஹுலைர், அப்பாத் பின் பிஷிர் ரலியல்லாஹு அவங்களோட ரெண்டு கருத்து சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, லம் யு ஆக்கிலூஹா வலம் யு ஜாமியூஹுன், அவங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, அதே மாதிரி அவங்களோட சேர்ந்தும் இருக்க மாட்டாங்க, தனியாக ஒதுக்கி வச்சிருவாங்க. அது யூதர்களுடைய பழக்கம். வீட்டில் அவங்களோட சேர்க்காம தனியாக ஒதுக்கி வைத்தது. இது ரசூலுல்லாஹ்வுக்கிட்ட போய் கேட்கும்போது இப்படித்தான் நடக்கணுமான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இஸ்னவு குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், உடலுறவை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வீட்டில் சேர்ந்து இருக்கலாம், சாப்பிடலாம், வீட்டில் ஒன்றா வச்சுருக்கலாம், புறக்கணிக்கலாம், உறவு கொள்வது மட்டும்தான் தடை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. உடனே யூதர்களுக்கு ரொம்ப கோபம், நம்ம சொல்கிறதுக்கு பூரா மாற்றம் தான் செய்வாரா இப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்டு உஸைத் பின் ஹுலைர், அப்பாத் பின் பிஷிர் அவங்க ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு தோன்றிய ஒரு கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஃபலானு ஜாமியூஹுன்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அந்த யூதர்கள் மாதிரி நம்மளும் சேர்க்காம இருந்தா என்ன, ஒதுக்கி வச்சிருவோமே பெண்களை. இது இரண்டு நபித்தோழரினுடைய கருத்து. ரசூலுல்லாஹ் அப்படியா, நபித்தோழர்கள் சொன்னால் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறதா, நல்ல சிறந்த மனிதர்கள், எவ்வளவோ தியாகம் செய்தவர்கள், ஏற்றுக்கிட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் தகையர வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
இந்த கருத்தை பார்த்து அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே மாறிடுச்சு. 2 பேரும் ஓடியே போயிட்டான். ஒரு நபித்தோழர் தானே சிறந்தவர், உயர்ந்தவர், எவ்வளவோ விதமான தியாகங்கள்லாம் செய்த நபித்தோழர்கள் ஒரு கருத்தை சொன்னால் நபிகளார் ஏற்கலை. நபிகளாருடைய காலத்திலேயே அவங்களுடைய கருத்தை மறுத்திருக்கிறார். இரண்டாவது 2 பெண்மணிகள் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இபாதத்தில், வணக்கங்கள்லையும் சரி தர்மத்திலையும் செய்து ரொம்ப அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர். ஒரு நாள் பள்ளி வாசலில் பார்க்கும்போது பள்ளி வாசலில் 2 தூண்களுக்கு இடையில் கயிறு கட்டப்பட்டு இருக்கிறார். எதுக்கு கட்டியிருக்காங்க? ரொம்ப நேரம் நிற்க முடியலைன்னா அந்த கயிறில் அப்படி சாஞ்சி தொழுதுக்கிறோம். அவங்க நிறைய குர்ஆன் வசனங்களை ஓதணும், ரொம்ப நேரம் நின்று தொழணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அஃலலு ஸலாத்தி தூலுல் குனூத், தொழுகையில் சிறந்தது என்றால் நிலை நீண்டு இருக்க வேண்டும். அப்போ ரொம்ப நேரம் நிற்கிறேன்னா கால் வலிக்குது, என்ன செய்யணும்னா கயிறு மேலே அப்படி சாஞ்சிக்கிட்டு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து லா ஹுல்லு, அதை அவிழ்த்து விடுங்க, இப்படிலாம் தொழக்கூடாது, சுறுசுறுப்பாக நல்லா இருக்கக்கூடிய நிலையில் இருந்தால் தொழுங்க, முடியலைன்னா உட்கார்ந்துருங்க அப்படின்ட்டு ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கருத்தை மறுத்துடுறாங்க. அவங்களுடைய மனைவி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள். அவங்க ரொம்ப நேரம் தொழுவணுங்கிறதுக்கு இவங்க ஒரு கருத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. மிகச்சிறந்தவர்களாக இருந்த நபித்தோழி அவர்களுடைய கருத்தை நபிகளார் ஏற்கலை. சரிதான், போயிட்டு போதும் அப்படின்லாம் விடலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கூடாது என்று மறுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு அல் ஹவுலா பின் துவைத் அப்படின்னு ஒரு பெண்மணி நபித்தோழி, சஹி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறாங்க, லா தனாமுல் லைல், இந்த பெண்மணி இரவுல தூங்கவே மாட்டார், தொழுகிட்டே இருப்பார். ரசூல்லா ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க, அஃலலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை. இரவுல நின்று தொழுவோம்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுக்கு ஒரு அளவு தான் இருக்கு. ஆனால் இந்த பெண்மணி என்ன, இரவு ஆரம்பித்தா ஃபஜர் வரையிலையும் தூங்காமல் நின்று தொழுகிட்டே இருக்குது. இவருடைய இந்த கருத்தை, இவருடைய செயலை நபிகளார் அங்கீகரித்தாங்கண்டா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் சடைவடையாத வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான். அல்லாஹ் போதும்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். உங்களுக்கு முடிந்த அளவு செய்யுங்கள், சக்தி உள்ள அளவுக்கு செய்யுங்கள், இப்படியெல்லாம் இரவு முழுவதும் தொழ வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று அந்த பெண்மணியினுடைய அந்த கருத்தை, அவங்களுடைய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். அப்போ நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் அவங்க ஒரு கருத்தின்படி நடக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார். ரைட்டும் உண்டு, தவறும் உண்டு. சரியாக இருந்தால் அதை நாம் ஏற்று எடுத்துக்கொள்ளலாம், தவறாக இருந்தால் அதை விட்டுறணும். சஹாபாக்கள் சொன்ன அத்தனையுமே சரியானது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது. அதையும் உரசி பார்க்கணும். திருக்குரான் சொல்கிறதே, உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் குரான் ஹதீஸுக்கு ஒத்ததாக நபித்தோழரின் கருத்து இருந்தால் ஏற்றுக்கிடுவோம், இல்லை என்றால் ஏற்க மாட்டோம். அதை விட சிறந்த கருத்து வேறு யார் சொன்னாலும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன கருத்துக்கு ஒத்திருந்தால் அதை ஏற்றுக்கிறோம். இப்படித்தான் என்ன செய்யணும், நடக்கணும். ஏன்னா ஒரு சில நபித்தோழர்கள் தவறாக வழங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் 3224 சஹி முஸ்லீமில் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அன்ன சமுரா பா ஹம்ரா, சமுரா ரலியல்லாஹு அன்ஹு, சம்ரத் பினு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுவை விற்பனை செய்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, தடையெல்லாம் செய்யப்பட்ட பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் முடிந்து உமருடைய ஆட்சி காலத்தில் மதுவை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறார். இது யாருக்கு செய்தி போகிற, அப்பொழுது ஆட்சி தலைவராக இருந்த உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய் சேருது ஒரு நபித்தோழர். உடனே கேட்டவுடன் அவர்கள் என்ன சொன்னார், காத்தலஹுல்லாஹு சமுரா, அல்லாஹு தஆலா சமுராவை சபிப்பானாக. எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. நபித்தோழர் தவறு செய்திருந்தால் அதை கண்டிக்கிறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சளைத்தவர்கள் இல்லை. நம்மெல்லாம் இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை நம்ம எங்கே பயன்படுத்துறது இல்லை. சஹாபாக்கள் தப்பு செஞ்சாங்கன்னா தவறுன்னு சொல்லுவோம், அதை பின்பற்றக்கூடாது என்றால் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபித்தோழர்களை முனாஃபிக் என்ற அளவுக்கு வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு நபித்தோழர் இங்கே இராணுவ ஒரு ரகசியத்தை கொண்டு போய் அங்கே மக்காவில் உள்ள முஷ்ரிக்கீன்களுக்கு அனுப்பிய போது
தானி அல்ரிபு உன்னுக்க ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கினுடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். யாரு? ஒரு நபித்தோழரை முனாஃபிக், என்ன இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இணை வைப்பவர்களுக்கு செய்தி அனுப்புகிறாயா அப்படின்னு கடும் கோபப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஏன்னா இவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர், அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னித்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் கொடுத்தீங்க, இந்த மாதிரி செய்தி எதுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்கள கண்டிச்சிருக்கிறாங்க. அது நீண்ட செய்தி. ஒரு நபித்தோழர் தவறு செய்தால் முனாஃபிக்குங்கிற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க. சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காத்தலஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மதுவை விற்பனை செய்கிறார். என்ன காரணத்துக்காக செய்கிறார்? அதுக்கு அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறாங்க. அதில் ஒரு சரியான கருத்து, இந்த சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதுவை விற்பதற்கு என்ன காரணம்னா, யாரிடத்தில் ஜிஸியா நம்ம வாங்குகிறோமோ அந்த வேதக்காரர்களிடத்தில் விற்பனை செய்வது தவறு இல்லை என்று அவர் விளங்கி கொண்டார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்களே யூத கிறிஸ்தவர்கள், அவங்கள ஜிஸியா வாங்குறோமா இல்லையா, இவங்கள்ட்ட போய் நாம் என்ன செய்யலாம், மதுவை இருக்கலாம், அதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு அவர் விளங்கி கொண்டார். குர்துபி போன்ற அறிஞர்கள் இதனால் தான் அவர் விற்பனை செய்தார் என்று குறிப்பிடுறார். ஒரு நபித்தோழர் தான் அவர் என்ன வழங்கினார்னா, முஸ்லீம்களுக்கு தான் விற்கக்கூடாது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் நம்ம கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறார். அப்போ இது ஒரு நபித்தோழருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிக்கு எது ஒத்ததாக இருக்கிறதோ அதை எடுப்போமா? இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நபிகளாரினுடைய சொல்லுக்கே மாற்றமாக நபித்தோழர்கள் சொன்னதெல்லாம் இருக்குது. அது நிறைய பட்டியலிட்டு நாம் சொல்லலாம். இது என்ன அடிப்படை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், நபித்தோழர்களாக இருக்கக்கூடியவர்களும் மனிதர்கள், அவர்களுடைய கருத்திலையும் தப்பு வரலாம். அது சரியா இல்லையா என்று ஆய்வு செய்து தான் ஏற்க வேண்டுமே தவிர, அவர் சொல்லிட்டாங்கன்னா கண்ண மூடி நீ பின்பற்று சொல்லக்கூடாது. மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லலை, நபிகளார் அப்படி சொல்லலை. இப்னு தைமியா உட்பட பல அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆழமா மனதில் பதியுங்க. இது திருக்குரானுடைய கருத்துக்கு ஒத்ததான கருத்து, அதனால அவங்க கருத்தை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். குல்லு அஹதி மினன்னாஸ் யூஹது மின் கௌலிஹி வயுத்ரக், மனிதர்கள் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சொல் எடுக்கப்படவும் செய்யும், மறுக்கப்படவும் செய்யும். இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லை தவிர. எவ்வளவு அற்புதமான வாசகம்னு பார்த்துக்கிறங்க. இறை தூதருடைய சொல்லை தவிர்த்து உலகத்தில் வாழும் எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் ஏற்கப்படுபவையும் உண்டு, மறுக்கப்படுபவையும் உண்டு. அதைத்தான் எடுக்க வேண்டும் என்று யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அது சரியாக இருந்தால் தான் எடுக்க முடியும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஓ சஹாபாக்களை விட நீங்க பெரிய ஆளா, நீங்க சிறந்தவனா அப்படின்னு. நம்ம சிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட கீழே தான் அவங்க. இவங்களுடைய சொல்லை விட அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுதான் உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய சொல்லுதான் உயர்ந்தது நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த கருத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டுமே தவிர நபித்தோழர்கள் என்பதினால் கொடுக்க வேண்டியது இல்லை. அதுதான் அழகுற சொன்னார்கள். மாலிக் இமாம் உட்பட சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சொல்லை தவிர்த்து உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் அது ஏற்கப்படவும் உண்டு, மறுக்கப்படுவதும் உண்டு. திருக்குரான் அழகாக சொல்லுகிறது பாருங்க. சூரத்து ஜுமர் 17-18 வசனத்தில் பாருங்க. ஃபபஷ்ஷிர் இபாதி அல்லதீன யஸ்தமிஊனல் கவுல், என்னுடைய அடியார்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள், அவங்க சொற்களை எல்லாம் செவியேற்பாங்க. யார் சொன்னாலும் அங்கே போவாத இங்கே போவாத அதை படிக்காதெல்லாம் சொல்ல, கேள், எல்லா செய்தியும் கேட்டு வயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் அழகானதை அவர்கள் பின்பற்றுவார்கள். யார் சொன்னா இருந்தாலும் சரி, அது சரியானது எது, அழகானது எது, அல்லாஹ்வும் தூதரினுடைய சொல்லுக்கு ஏற்றது எது, அதை பின்பற்றுவார்கள். அவன் சொல்லிட்டா உடனே ஏற்றுக்குருவேன், இவன் சொல்லிட்டா நான் ஏற்க மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டாங்க. எல்லா சொல்லையும் கேட்டல எது கரெக்டு. திருக்குரான் என்ன சொல்லுகிறது, சர்ச்சை வந்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் உன் தூதரிடத்திலையும் கொண்டு செல்லுங்கள், அங்கே உரசி பார்ப்பான் அதை எது அழகானதோ எது சரியானதோ. யார் சொன்னாலும் சரி, சஹாபாக்கள் சொன்னதில் கரெக்டாக இருந்தால் அதை ஏற்போம், சஹாபாக்கள் சொன்னதில் அது தவறாக இருக்குமானால் அதை ஏற்க மாட்டோம். நபிமொழிக்கு மாற்றமான, நபிமொழியுடைய கருத்துக்கு மாற்றமாக அதில் இல்லாததாக இருக்குமானால் அதை நம்ம ஏற்க மாட்டோம்.
அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலாயி கல்லதீன ஹதாஹுமுல்லா உலாய் கஹும் உலுல் அல்பாப். இவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான், இவர்கள் தான் அறிவாளிகள், புத்திசாலிகள். யார? எல்லா செயலையும் கேட்டு எது அழகானதோ எது சரியானதோ அதை இனி பின்பற்று. இவர் சொன்னா உடனே ஏற்ப, அவர் சொன்னா ஏற்க மாட்டேன், இந்த ரூட்ல நீ போகாது. இந்த அடிப்படையைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சில முக்கியமான ஒரு கல்வியாக நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ் அவன் தூதர் சொன்ன மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுங்கள், அப்போது கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள். ஒரு மனுஷன் இருக்கான், அவன் குர்ஆனில் உள்ளபடி ஹதீஸின் உள்ளபடி மட்டுமே நடக்கிறார். சஹாபாக்கள் பேச்சை எடுக்கலை, உலமாக்கள் பேச்சை எடுக்கலை, தாபியன்கள் தபோ தாபியன்கள்லாம் இருக்கா, அவங்க பேச்சு ஊர் பழக்கங்கள்லாம் எடுக்கலை. குர்ஆனில் சொன்னபடி ஹதீஸின் சொன்னபடி மட்டும் நடக்கிறான். அவனை அல்லாஹ் நரகத்தை தூக்கி போடுவானா? நீ கொஞ்சம் பதில் சொல்லுங்கள்னு கேளுங்க. அல்லாஹ் தூதர் சொன்னபடி நடந்தால் மாபெரும் வெற்றி அடைந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுபடி நான் குர்ஆனில் என்ன இருக்கோ அதுபடி நடப்பேன், நபிமொழியில் என்ன இருக்கோ அதுபடி தான், மற்றதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் அல்ல அப்படின்னு ஒரு நடந்தவனை போய் நீங்கள் நரகவாதின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா சொன்ன அடிப்படைக்கே அது எதிரானது இல்லையா? அதனால் இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொன்னதில் குர்ஆன் நபிமொழிக்கு மாற்றமாக அவங்க வேண்டுமென்றே செய்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது தவறுதலாக புரிந்திருக்கலாம். எத்தனை விஷயங்கள் தமத்து ஹஜ்ஜை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க? உமர் கூடாதுங்கிறார், அவருடைய மகன் இப்னு உமர் அவர்கள் கூடும், இது நபிகளார் செஞ்சது என்று சொல்லுகிறார். முத்தலாக் விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? சஹீஹ் முஸ்லிமில் என்ன இடம் பெற்றிருக்கிறது? நபிகளாருடைய காலத்தில் முத்தலாக் என்று சொன்னால் ஒரு தலாக்காகத்தான் கணிக்கப்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தில் இவர்கள் பேணுதலாக கவனமாக இருக்கணுமோ அதில் அவசரப்படுகிறார்கள். இந்த அவசரப்படுவதை நாம் சட்டமாக்கினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்லாஹு அதை சட்டமாக ஆக்கிவிட்டார். நபிகளாருடைய காலத்தில் முத்தலாக்குன்னு சொன்னாலும் ஒரு தலாக்காக தான் கணிக்கப்பட்டு வந்துச்சு. உமருடைய காலத்தில் மக்கள்லாம் என்ன செஞ்சா, சும்மா சும்மா முத்தலாக் 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 அப்படின்னு சொன்ன உடனே உமர் யோசிக்கிறார், அவர் சிந்திக்கிறார், எதில் நிதானத்தை கடைபிடிக்கணுமோ அதை விட்டுக்கிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் தலாக்குன்னு சொல்றியா, 3 தலாக்கா ஆக்கி உன் கணவன் மனைக்கு மேலே பிரிச்சிடுவேன் அப்படின்னு அதை சட்டமாக்கினார். இது உமர் ரலியல்லாஹுடைய சிந்தனையில் வந்தது. இதை ஏற்க முடியுமா? நபிகளாருடைய காலத்தில் இருந்தது 3 தலாக்குன்னு ஒரு தலாக்கு தான். ஆனால் இவர் சிந்திக்கிறார், இவன் இந்த பசங்களுக்கு இப்படி செஞ்சோம்னா சரிப்பட்டு வராது, முத்தலாக்குன்னு சொன்னாலும் உனக்கு முடிஞ்சு உனக்கு கணவன் மனைக்கு உள்ள உனக்கு பிரிவுதான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தவறுகளாக சொல்லிவிட்டார். அவர்கள் இந்த மக்கள் திருத்தணுங்கிற ஒரு நல்ல இடத்திலே சொல்லிவிட்டார் என்று சொல்ல, ஆனால் மார்க்க சட்டமாகாது. இப்படி நபித்தோழர்களுடைய எந்த கருத்துக்களும் மார்க்கத்தின் அடிப்படைக்கு வராது. குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து இருந்தால் மட்டும்தான் நபித்தோழருடைய கருத்தை நாம் ஏற்க முடியும். உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடந்தால்தான் அவனுடைய கருத்தை நாம் ஏற்க முடியும். ஆனால் இந்த அடிப்படையை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு மறுமை நாளில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அந்த சொல்லுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே பின்பற்றி மறுமை நாளில் வெற்றியடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.